ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷபி vlogs. இன்னைக்கான வீடியோவில் நம்மளுடைய கேஜ் செட்டப் தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு கேஜ் இன்னொரு கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேஜ் ஒன்று இருக்குது டோரோட. ஸோ அந்த கேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இந்த கேஜை கொண்டு போயிட்டு கீழே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ப்ராசஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்டெப்பாக வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பிள்ஸு. ஸோ நான் வீட்டில் ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் பண்ண முடியாமல் வந்து போயிடுச்சு. ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணுங்க அகைன் எல்லாமே. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேஜ் வந்து எடுக்கணும் அங்கேருந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோழி தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்ருக்கோம். ஸோ சரி ஓகே ஃபைன், இதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ கோழிக்கு இதுக்கப்புறம் இங்கே வந்து இடம் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு பாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்துட்ருப்பீங்க. பாருங்க, செம்ம டஸ்ட்டுங்க உள்ள. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த கேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு கீழே வைக்கணும். ஸோ சரின்னு சொல்லிட்டு பெருக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, சரி இப்போ செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு பண்ணி வச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சேர்த்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு போட்டுடலாம். ஸோ அந்த பாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு. சரின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் கொண்டு வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொட்டியாச்சு. கொட்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பழைய மாதிரி எல்லா செட்டப்புமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஸோ பாருங்கள் எப்படி வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பழைய மாதிரியே சேம் அதே செட்டப் எப்படி இருந்துச்சோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு பழைய மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணோம். ஸோ பாக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மாறப்போகுது, மற்றபடி சேம் பாக்ஸ் தான். ஸோ நானே வந்து இந்த பாக்ஸ் வந்து பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சரி ஓகே, பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் வந்து சூப்பர் பாக்ஸுங்க, செம்மையாக இருக்குது பாக்ஸு. ஸோ பாருங்கள், நான் கிட்ட கொண்டு போயிட்டு வந்து காட்டுறேன். பாக்ஸ் உள்ளே வந்து எவ்வளோ கேப் இருக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் வந்து இருக்குது, ஒரு பேருக்கு ஏற்ற ஸ்பேஸ் வந்து உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும், பார்க்கலாம். இவனுங்க தான் இந்த கேஜில் வந்து எப்படி வந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய லாஃப்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பழகிட்டாங்க. ஸோ பாக்ஸுக்கு வந்து எப்படி மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பார்த்தீங்கன்னா கேஜ் வந்து செட் பண்ணிட்டேன். ஃபைனல் ரிசல்ட் வந்து பாருங்கள். ஸோ பழைய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸு இவன் வேறங்க கூவிட்டே இருக்காங்க, ஒரு வீடியோக்கு வாய்ஸும் போட முடியல. பாக்ஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு கட்டை மட்டும் தாங்க இருக்கும், மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஓகே தான். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாக்ஸு. அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது போதும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா செட்டப் வந்து பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் வந்து பண்ணிட்டேன் பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக் கன்னை அது பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். நான் இன்னொன்று இப்போ என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து செட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷீட் போட்டு சூப்பராக வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து முடிச்சிடுவேன். ஸோ முடிச்சுட்டு நான் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வரும். பாய்.